எங்க கூப்பிடுறா? வேகமாவா? வணக்கம். வணக்கம். ஸோ வெல்கம் டு ராகித் ரசிகா யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து எந்த ஒரு ஃபிலிம் அண்டு டீசர் ரிவ்யூ, சாங் ரிவ்யூலாம் கிடையாது. ஏதாவது புதுசாக ஃப்ரெஷ்ஷாக கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வந்திருக்கேன். தனியாக பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒருத்தர் கூப்பிட்டு வந்திருக்கேன். இஸ் மிஸ்டர் ஆறுமுகம். வணக்கம். வணக்கம். ஊர் பையன்தான், நம்ம சின்ன வயசுலேருந்து ரொம்ப பழக்கம். சரி கூட கண்டென்ட் பண்ணலாம், இந்த கண்டென்ட் இந்த முகராசி தான் வந்து எனக்கு செட் ஆகிற மாதிரி தோணுச்சு. அதனால் தலையை கூப்பிட்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம்னா அவனுக்கு தெரியாதுல்ல? அதான் சொல்ல மாட்டேன்ட்டியா? சரி, ஓகே. அதாவது அன்னோன் வேர்ட்ஸ் இன் தமிழ் சாங்ஸ். நம்ம நிறைய பாட்டெலாம் பாடுவோம். அந்த பாட்டில் சில வார்த்தைகள்லாம் நம்மளுக்கு தெரியாது, அர்த்தம் புரியாது, இருந்தாலும் நம்ம பாடுவோம். ஓகே. அந்த மாதிரி ஒரு 6 வார்த்தைங்களை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 6 சம்திங் 7 அந்த மாதிரி வார்த்தைங்களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு உனக்கு தெரியுதான்னு பார்ப்போம். தெரிய அப்படின்னதுக்கப்புறம் அதோட அர்த்தம் பார்ப்போம். அதை பற்றி தான் பேச போகிறோம் இந்த வீடியோவில். ஓகே. நான் ரொம்ப பழைய பாட்டெலாம் போல் ஃப்ரெஷ்ஷான சாங்கே போவோம். ஓகே ஓகே. கேட்டிருக்கியா? பாடியிருக்கியா? இல்லை. டேய் நீலோத்தி உனக்கு நான் பாடலப்பா, கேட்டிருக்கேன்ப்பா. நீலோத்தி பார்த்து கேட்டிருக்கியா இல்லையா? கேட்டிருக்கேன். நீலோத்தின்னா என்ன சொல்லு? நீலோத்தியா? எஸ். ஏன்னா பறவை பேரா? எல்லாம் தெரியும்ண்ணா. ஏம்பா இது ஏதோ பேர் சொல்லிவிட்டுன்னு கேட்டால் தான் சொல்லுவாங்க. பேரில் பாட்டில் வர ஒரு இது அது. நீலோத்தின்னா என்ன? நீலோத்தி தெரியலையா? உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். நான் எல்லாத்தையும் கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போட்டு மாற்றி எடுத்துன்னு வந்துடுவாரு. நம்ம தெரியும் நீ சொன்னால. எனக்கு தெரியலப்பா. சரி உனக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் பார்த்தப்பா தெரியும். ஃபர்ஸ்ட் பார்த்தப்ப எனக்கு தெரியாது. அப்போ 3 எல்லாருக்கும் என்னடா பொசுக்கு மலையாளம் பேசிவிட்ட? வந்து சர்ச் பண்ணிட்டு வந்திருக்கேன். அப்போ தான் இது இருக்கும். நீ சொல்லு. தெரியலப்பா. நீலோத்தின்றது வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். சிறை படத்தில் வந்து ஒரு சாங். அதை எழுதுனது வந்து கவிஞர் சாரதி. ஓகே. அவர் வந்து சொல்கிறாரு, நீலம்ன்றது அந்த நீலோத்தின்ற வார்த்தையே வந்து ஒரு புது வார்த்தையாம். அது தமிழ் அகராதியில் கிடையாத ஒரு வார்த்தை. இல்லை, அதில் தமிழில் இல்லை அந்த வார்த்தை. எனக்கு தெரியல. மை காட். ஓகே வரடி அடுத்த வார்த்தை. ஸோ அந்த ராசாத்தி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நீலம். அது கூட வந்து நீலம்னா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீலன்றது ஒரு சமத்துவம். அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணு அந்த பையன் கேரக்டருக்கு வந்து ஒரு நிம்மதியை, அன்பை ரொம்ப கடல் மாதிரி வழங்குற ஒரு பொண்ணு. வாரி வழங்குற ஒரு பொண்ணு. ஸோ அதனால நீலம் அப்படின்றத வந்து அவர் வந்து அதை ரெப்ரசன்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு அது வந்து ராசாத்தி ப்ளஸ் நீலம் ரெண்டுத்தையும் சேர்த்து நீலோத்தி. நீலோத்தி அப்படின்னு கொடுத்தா. இப்போ புரிஞ்சுக்கிட்டியா நீலோத்தின்னா என்ன? அந்த பொண்ணு வந்து இந்துவா முஸ்லீமா, சரி 2 பேர் சேர்றாங்களா, சமத்துவமா, அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நீலம். ஓகே. நீலம் தான் சமத்துவமா. அப்படியா? ஆமாம். சரி, ஓகே. என்ன சிரிக்கிறா? சரிவா. நீ அந்த நீளத்தை நினச்சிக்காது, நீ வந்து இந்த நீளத்தை நினச்சி. நம்ம ப்ளூப்பா. ப்ளூ நாட் தட் ப்ளூ. ஓகே சொல்லு. அதான் நீலோத்திப்பா. ஓகே சரி. அதே பாட்டில் இன்னொரு வார்த்தை சொல்கிறோம், லாந்திரன் வருமா வராதா? நீ இந்த நம்பாள் யாரு விஜய் ஆண்டனி படம் பாரு, அந்த மாதிரி கரெக்டாக அந்த வேர்டுங்களாம் எது வேர்டுக்கெல்லாம் மீனிங் நம்மளுக்கு தெரியாதோ அதை பொறிக்கிறது. எப்படி லாந்திரன் வருதா இல்லையா அந்த பாட்டு? லாந்திரன்னா நான் சொல்ல தெரியல. லாந்திரன்னா ஏங்குற அந்த மாதிரியா? இல்லை, நடப்போம், பறப்போம், நடுவில் ஒன்று பண்ணுவோம் பேர். நடுவில் என்ன பண்ணுவோம்? ஃப்ளோட்டிங்னா அப்படியே மிதந்துட்டு போவோமா. கால் தரையில் படாமல், ஆனால் தரையில் படுவோம். லாந்திரன்னா அப்படியே ஃப்ளோட்டிங், அப்படியே மிதந்துட்டு போகிற மாதிரி இருக்குது. அதான் லாந்திர. ஸோ இட் ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் வென் சீயிங் த கேர்ள். ஓகே சரி, இது முடிச்சா அடுத்தடுத்து கடகடன்னு போவோம். ரொம்ப இழுக்கிற நீ. நான் இழுக்கிறேன்னா நீ இழுக்கிறியான்னு எனக்கு தெரியல. சரி, இந்த ஆலோலம் பாடி அசைந்தாடும் காற்றின் வரும். இப்போ ஆலோலம்னா நான் சொல்றேன் தெரியல. ஆலோலம் பாடி இதெல்லாம் நான் கேட்ட பாட்டு அவ்வளோவா கேட்க மாட்டேன். என்ன நீ கேட்டா என்ன, கேட்கலாம் என்ன? ஃபேமஸான பாட்டு. ஃபேமஸான பாட்டா? ஆலோலம்னா என்ன எனக்கு தெரியல. அதனால ஃபேமஸாக இருக்கா? ஆலோலம்டா, இளையராஜா பாட்டுறா. சரி, ஓகே. நீ ஏன் பாடின இப்போ? சரி, இவனை கேட்டு பிரோஜனம் இல்லை மக்களே. ஆலோலம் அப்படின்னா வந்து ஆழமான ஒரு பெரிய சவுண்டு. ஆலோலம்னா சாதாரண சத்தம் இல்லை, பெரிய சத்தம். ஆலோலம் பாடி அசைந்தாடும் காற்றேன்னு அந்த லிரிக்கோடு ஒப்பிடும் போது, அசைந்தாடும் காற்றுன்னா இந்த
ஐ திங்க் இந்த காற்று ரொம்ப அடிக்கும் போது ஒரு பேய் காற்றுன்னு சொல்லுவாங்களோ ஒரு சத்தம் வரல அந்த ஒரு மாதிரி சுழல் காற்றுலாம் போமே சுற்றிங்க பார்க்கறதுக்கு இல்லை கேட்கறதுக்கு வந்தா போயிடலாச்சுதா போ அது மாதிரியா நம்ம வீட்டில் இருக்கும்போது ஒரு மாதிரி கேட்கும் புல்லாங்குழல் மாதிரி உஸ்ன்னு கேட்கும்ல ஐ திங்க் அதுதான் ஆலோலம்னு நினைக்கிறேன் நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் நினைக்கிறியா எஸ் உனக்கே தெரியாதா அது இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்ல அது சரி 4th வார்த்தை போகலாமா போகலாம் சீக்கிரம் ஆகட்டும் பைங்கிலின்ற வார்த்தை கேட்டிருக்கியா 80 சாங்லலாம் பைங்கிலி இது சொல் பைங்கிலின்னா என்ன பையில் இருக்கிற கிளியா இல்லை பைங்கிலி கிளின்னு மட்டும் தெரியுதா பைங்கிலின்னா பைங்கிலின்னா நம்மளோட கிளி பைங்கிலி என்னுடைய விருப்பமான கிளி ஒரு மாதிரி செல்லமாக சொல்கிற மாதிரி அந்த மாதிரி ஏதாச்சுமா அப்படிலாம் இல்லை நீ 3க்கு மேலே சொல்லிட்டேன்னா நான் உன்னி ஆல்ரெடி 3 போயிடுச்சா அதுலேயே அந்த 3 மேலே அடுத்த 3 நீ வந்து முடிச்ச அப்படின்னா உனக்கு நாளைக்குள்ளே ஒரு gift தரேன் நீ முடிக்கலன்னா நாளைக்குள்ளே எனக்கு ஒரு gift நாள் பார்த்தியா முடிய மாட்டேன்னு தெரிஞ்சு எவ்வளோ ஏன் நான் ஃப்ரேமை வரைக்கிறேன் அவ்வளோ தான் இருக்கிற ஃப்ரேமை தம்மா துடுத்தாண்டா அது வேற இவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டி வச்சு பறிக்கிறேன் சரி கூடியா நான் தள்ள மாட்டேங்கிறேன் பைங்கிலின்னா என்ன பைங்கிலி நிறைய பேர் கேட்டிருப்பீங்க ஆடியன்ஸ் சொன்னீங்க பைங்கிலின்னா என்ன ராவஜார் பக்காவாகுதுலா கண்டென்ட் பண்ணி நம்ம கிட்சா மாதிரி தான் பைங்கிலின்னா பச்சை கிளி பைங்கின் அப்படின்றதுன்னா பச்சை கிளினா கிளி பைங்கிலி பச்சை கிளி அவ்வளோதான் அதனால அது சிம்பிளான விஷயம் கூட தெரியாமல் இருக்கானு பச்சை கிளி இருந்தாலும் முன்னாடியே சொல்லியிருக்கலாமே பச்சை கிளின்ற வேர்டு நல்லா இல்லை அந்த அப்படியே வர்ணிக்கும் போது பைங்கிலி அப்படி சொன்னால் இன்னும் சூப்பராக இருக்கும்ட்டு போடுறாங்களா மெஸ்ஸிலனா வர்ணிக்கிறதாண்டா கலை ஆர்ட்டு கவிதையோட அழகாக அப்படியே பச்சை அப்படி தப்புன்னு சொல்லிட்டேன்னா அது எப்படி அது ஆர்ட்டு மறைமுகமாக சொன்னாதான் ஆர்ட்டு நானும் கவிதையில் எழுதி இருக்காது தெரியாதா ராசா அது பறக்கும் ராசாலியே நில்லு நல்லா பாடுறேன்னு நினைக்கிறேன் ராசாலின்னா என்ன ராசாலியே என்ன அதே மாதிரி சொன்ன பார்த்தியா கவிதை மாதிரியா அந்த மாதிரி ராசாலியே அப்படியே அந்த ஒரு செல்லமாக வந்து அவங்க பாட்டு எந்த படத்தில் சொல் படம்லாம் தெரியாதுப்பா அந்த பாட்டிலே அதுக்கான ஒரு இது இருக்கு ராசாலினா ராசாலியே ராசான்னு சொல்லுவாங்க ராசான்ற ஒரு மாதிரி பில்டப் பண்ற வேர்டு ராசாலி அந்த பொண்ணு சிம்புது ஒரு படம் இருக்குல்ல அது பைக்ல போவாரு ஆமா ஏனோ சொல்லு அதுல வர இந்த பாட்டு ராசாலி கேட்டதே இல்லை போலியே சரி நானே சொல்லிடுறேன்டா ராசாலி அப்படின்னா ராயல் ஃபால்கான் அதாவது ஒரு ராஜ பருந்து அதை தான் ராசாலி அப்படின்னு சொல்லுவாங்க ரைட் ஓகே நம்ம அடுத்த வார்த்தை போவோம் இன்னும் கொஞ்சம் வார்த்தை தான் சரி எல்லாமே புது வேர்ட்ஸ் தான் இது அப்படியா பரவாயில்ல எனக்கு தெரியல இசைக்கும் காப்பிரைட் வராமல் இருக்கணும் ஓகே பூபாலம்னா என்ன பூபாலம்னா என்ன பூபாலம்னா மிகப்பெரிய ஒரு பாதாளம் மிகப்பெரிய பூமி அப்படி எதுனா சொல்லான்னு பார்த்தா பூபாலம்னா மிகப்பெரிய பாதாளம் எப்படி சொன்ன அது வேற திரும்ப அதெல்லாம் ஒரு ஸ்பாட்ல வரது தான் பரவாயில்ல சொல்லி பூபாலம் மிகப்பெரிய ஒரு பாதாளம் அப்படின்னு பாதாளம் அந்த ஒரு மாதிரி உள்ள பொழுது போல பெருசா இருக்கும்ல இல்ல அப்போ பூக்கோளம் அந்த மாதிரி இல்ல பூக்கோளம்னா அந்த பெரிய அகண்ட வில்ல உலகம் இல்ல கேட்டு இருந்தா தெரியாது ஆடியன்ஸ் உங்களுக்கு தெரியுமா அந்த பாட்டு அவர்கிட்ட கேட்பான் இல்ல வேணாம் பூபாலம் அப்படின்றது ஒரு ராகமா கர்நாடிக் மியூசிக்ல ஒரு ராகம் அதாவது விடிய காலையில பாடப்படுற ஒரு ராகம் தான் பூபாலம் எனக்கு சம்மந்தமே இல்லை நான் சொன்னதுக்கு அதை செஞ்சியா அப்படின்னு இல்லை ட்ரெடிஷ்னலி அந்த சூரியன் உதயமாகும் போது அப்போ வந்து ஒரு மங்களகரமாக இருக்கணுன்றதுக்காக பாடப்படுற ஒரு ராகம் தான் பூபாலம் ஸோ இது தெரிஞ்சிச்சா பூபாலம்னா ஏர்லி மார்னிங் பாடப்படுற ஒரு ராகம் ஓகே கடைசி வார்த்தை இன்னும் கடைசி வார்த்தை ஒரே வார்த்தை ஆனால் இது நீ பிடிச்சிடும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்கும் ஓகே பாதகத்தி பாதகத்தினா இது சொல்கிறேன் பட்டுங்க இருபதா பாதகத்தினா எனக்கு வலியை கொடுத்துட்டு போனவ அந்த மாதிரி பாதகம்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி நெகட்டிவாக நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்து இத்தனை இதில் வந்து இப்போதான் வந்து கரெக்டாக சொல்லியிருக்கிறோம் ஓகே எல்லாத்தையும் ஆக்சுவலாக பாதகத்தின்னா அதான் ரீசன் பாதகம் பண்ணவங்க பாவம் பண்ணவங்க பாவி அப்படி சொன்னாங்கல்ல
சாரி பட்டேலியா அடி பாவி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை தான் அந்த மாதிரி பாதகத்தி பாதகத்தி அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்ன மீனிங் தான் கரெக்டாக சொல்லு. ஸோ நம்ம கண்டென்ட் முடிஞ்சிருச்சு. ஓகே, உருப்படியாக ஒரு கண்டென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏதாவது ஒரு பாட்டு, ஒரு படம் ட்ரெய்லர் இது பண்ணுறது ஓகே, பட் இந்த மாதிரி கண்டென்ட் வந்து எப்பவுமே காலம் கடந்து நிற்கும். என்ன கொஞ்சம் ரிசர்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது, அதுதான் ஒரு டைம் எடுக்குது. மற்றபடி அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு புது கண்டென்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் இது அங்கே பாரா சரி, எப்பவுமே வந்து ஒரு விஷயத்த பேசுகிறப்போ நம்ம அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். கேமரா இருந்தால் கேமரா தான் பார்க்கணும். கேமரா வீடியோ எடுக்கும்போது அந்த வீடியோன்னு வந்துட்டா கேமரா பார்க்கக்கூடாது. கேமரா யூ ஷுட் சி கேமரா. இந்த மாதிரி வீடியோக்கு கேமரா அவங்க ஆடியன்ஸ் ஒன்று பார்த்துட்டு இருக்கும்போது என்னை பார்த்துருந்தா அவங்க என்ன நினைப்பாங்க? ஓகேப்பா, புதுசுப்பா. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை பார்ப்போம். உங்களுக்கு சப்போஸ் வந்து நிறைய வார்த்தைங்க வந்து தெரியாமல் இருந்திருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம அதை கூட அடுத்த வீடியோ பண்ணுவோம். உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை எங்களுக்கு தெரியாது நீங்கள் நினச்சிங்கனாலும் நீங்கள் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அண்டில் தென் பாய் ஃப்ரம் ராகுல் கலையரசன். சப்ஸ்கிரைப் டு தி ராகி த ரசிகா யூடியூப் சேனல். ஓகே, பாய் மக்களே. பாய்.